இந்த இருக்கிற சுகரை கொஞ்ச நாள் நீங்க எடுக்காம விட்டு பாருங்க, உங்களோட ஃபேஸ்ல உங்களோட பாடியில ஏற்படுற சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. சரி, ஓகே. அப்படி என்ன சேஞ்சஸ் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் பார்ப்பேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முதல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஃபாலோ தான் பண்ணிடுவீங்க. சரி, இப்போ உங்களை ஃபுல்லாகவே சுகரை கட் பண்ணுங்கன்னு சொல்லலை. அன்னெசரியாக சாப்பிட்ற ஃபுட்லேருந்து வர சுகரை தான் கட் பண்ண சொல்கிறேன். உதாரணமாக நீங்கள் டெய்லி குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், டெய்லி சாப்பிட்ற சாக்லேட்ஸ், இதுலேருந்து உங்களுக்கு கெலோரிஸ் மட்டும்தான் பாடியில் ஆட் ஆகும், வேற ஒன்றும் கிடைக்காது. சரி, இப்போ நீங்கள் சுகரை கட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸில் ப்ளோட்டிங் குறையும். இதனால் உங்களோட ஸ்கின் கிளியராக இருக்கும். ரெண்டாவது, உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இதனால் உங்களோட ஃபேட்டையும் ஈஸியாக குறைச்சி கொள்ளலாம். ஓகே, இப்போ ஃப்ரூட்லேருந்து வர சுகரும் ப்ரொசஸ் பண்ணப்பட்ட சுகரும் ஒன்று இல்லை. அதால் நீங்கள் ஃப்ரூட்லேருந்து வர சுகரை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக அதை எடுக்கலாம் ஃப்ரூட்லேருந்து. ஓகே, இறுதியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஒரு நாளில் சுகரை கட் பண்ணிவிட்டு எனக்கு சேஞ்சஸ் வருது இல்லைன்னு சொன்னால் வராது. நீங்கள் அட்லீஸ்ட் 1 மந்த் ஆச்சு கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.